ரெண்டு கிளினிக்கில் போகிறதா வீட்டில் உள்ள மூலிகை இருக்குது, மூலிகை செடி இருக்குது. அதுலேருந்து அம்மா உனக்கு மூலிகை கட்டளை தரேன். சரிங்களா? இதுதான்மா வெத்தலை, வெற்றிலை சொல்லுவாங்க. இதுதான்மா கற்பூரவள்ளி, இதுதான்மா துளசி, இதுதான் வந்து குப்பைமணி கீரை, இதுதான்மா தேன்கூடு. இதுலேருந்து நம்ம கொஞ்சம் தேன் எடுத்துக்குவோம். சரிம்மா. இதுதான்மா இஞ்சி செடி. அப்படியாம்மா? இதுதான்மா மிளகு செடி. கற்பூர இலை, குப்பைமணி கீரை, வெற்றிலை, துளசி, இஞ்சி, 5 மெழுகு. ஓகே, இது எப்படி செய்யறதுன்னு அம்மா சொல்கிறேன். ஓகே, பாருங்கள் எப்படி அம்மா எடுத்துன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த 5 இலையும் வந்து இதில் போட்டுடணும். கீரை போடணும், இஞ்சி, துளசி, மெழுகு எல்லாம் போட்டுக்கோங்க. ஓகேம்மா, பாருங்கம்மா இப்படி ஆயிடுச்சு கசாயம். ஓகே, நல்லா வேணும். வடிகட்டிட்டு இதை வச்சு மூலிகை கசாயம். இதுங்க முதல்ல நம்ம பார்த்தோம்ல தேனி, அது நம்ம எடுத்து வைத்திருந்தேன். இப்போ கொஞ்சோண்டு இதில் கலந்துக்கலாம். ஓகே, இது மாதிரி ஒரு கரண்டி கலந்துக்கணும். நல்லா கலக்கிட்டு நாங்கம்மா மூலிகை கசாயம் இதை குடிங்க. நன்றி அம்மா. நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் கசக்குதுமா. இது மூலிகை கசாயம்மா, அப்படிதான் இருக்கும். லேசான கசப்பு இருக்கும், ஆனால் நம்ம உடம்புக்கு இது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பயன்படுத்தணும்ல, அதில் துளசியில் வந்து விட்டமின் ஏ, சி, கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்தம் இருக்குது. நமக்கு தலைவலி, இரும்பல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து குணப்படுத்திடும். வெற்றிலையில் வந்து விட்டமின் சி இருக்குமா. கற்பூரவள்ளியில் வந்து விட்டமின் ஏ இருக்குது. குப்பைமணி கீரையிலும் விட்டமின் டி இருக்காமா. ஓ ஆமாவா. இதை வந்து எப்பயுமே வாரத்தில் 2 முறை நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.